Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. மாநிலங்களவை எம்பி ஆகிறார் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன். திமுக, அதிமுக வேட்பாளர்கள் என மொத்தம் 6 பேரின் வேட்பு மனுக்கள் ஏற்பு. கீழடியில் அறிவியல் பூர்வமான முடிவுகள் வந்த பிறகே ஆய்வறிக்கையை அங்கீகரிக்க முடியும். மத்திய அமைச்சர் ஷெகாவத் விளக்கம். பாலியல் அத்துமீறல் நடந்த தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் பாதுகாப்பு குறைபாடு. சிசிடிவி கேமராக்களை தவிர வேறு எதுவும் செயல்படவில்லை எனவும் தகவல். கீழடி ஆய்வு முடிவுகள் குறித்த மத்திய அமைச்சரின் விளக்கத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம். வரலாறும் அது கூறும் உண்மையும் மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது என்றும் காட்டும். பாமக சமூக நீதி பேரவைத் தலைவர் பொறுப்பிலிருந்து வழக்கறிஞர் பாலு நீக்கம். கட்சி நிர்வாகிகளை ராமதாஸ் தொடர்ந்து மாற்றி வருவதால் தொண்டர்கள் குழப்பம். தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம். கைதான காவலாளியை வருகிற 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள புத்தக பூங்கா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து 84 நூல்களை வெளியிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்த மூதாட்டியை கொலை செய்த வழக்கு. 2 கைது செய்து காவல்துறை தீவிர விசாரணை. நாமக்கல் மாவட்டம் பரமத்து வேலூர் அருகே தோட்டத்து வீட்டில் முதிய தம்பதி சடலமாக மீட்பு. தம்பதியின் உடல் கூராய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. கொடூர திமுக ஆட்சிக்கு கொலைக்கள தலைநகரமாகும் கொங்கு மண்டலமே சாட்சி. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் விமர்சனம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்த மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை. அமைச்சர் கே.என். நேரு மீது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அதிருப்தி. தனது தொகுதிக்கான திட்டங்களை மற்ற தொகுதிகளுக்கு வழங்கிவிடுவதாக புகார். சென்னை ஆவடி நீட் தேர்வில் மின்தடை ஏற்பட்ட விவகாரம். சிசிடிவி காட்சிகளை சமர்ப்பிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக காவல்துறையில் 1299 பணியிடங்களுக்கான எஸ்ஐ தேர்வு. தேதி குறிப்பிடாமல் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் திடீரென ஒத்திவைப்பு. கூட்டுறவு வங்கியில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் பயிர்க்கடன் வழங்க அறிவுறுத்தப்படவில்லை. கடன் நிலுவையில் இல்லை என்பதை உறுதி செய்ய மட்டுமே சிபில் ஸ்கோர் பயன்படுத்தப்படும் எனவும் கூட்டுறவுத்துறை விளக்கம். வருகிற 14, 15 தேதிகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட். அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.
தஞ்சை, திருவாரூர் உட்பட 15 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உச்சநீதிமன்றம் உத்தரவால் புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வசூல். நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டையில் மொட்டை மாடியில் தூங்கிய இளைஞர் இரத்த வெள்ளத்தில் மர்மமாக இறந்து கிடந்த சம்பவம். வழக்கில் திடீர் திருப்பமாக இளைஞரின் தந்தையை அடித்துக் கொன்றது விசாரணையில் அம்பலம். தென்காசி தலைமை அரசு மருத்துவமனையில் 2 நாட்களாக மின்தடை. செல்போன் லைட் வெளிச்சத்தில் அவதிப்பட்டு வருவதாக நோயாளிகள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் கல்வி மடையில் 30க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம். குடமுழுக்கில் அருந்திய குடிநீர்தான் காரணம் என தகவல். திண்டிவனத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய தனியார் பேருந்து ஓட்டுநர் கைது. தனியார் பேருந்தையும் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. வந்தவாசியில் பழைய வீட்டு இடிக்கும் போது சுவர் இடிந்து விழுந்து விபத்து. இடிபாட்டில் சிக்கிய 2 சிறிய காயங்களுடன் பத்திரமாக மீட்பு. ஆவடி அருகே தனியார் நிறுவனத்தில் 2வது நாளாக பெண் ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். நிறுவனத்தை தாம்பரத்திற்கு இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு. சென்னை விருகம்பாக்கத்தில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட 11ஆம் வகுப்பு மாணவன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் போலீசார் விசாரணை. நெல்லை மாவட்டத்தில் ஒரே நாளில் 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தகவல். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 358 பேருக்கு கொரோனா பாதிப்பு. 6815 பேருக்கு தொற்று உறுதியாகி இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய வழக்கிலிருந்து அமைச்சர் ஏவா வேலு விடுவிப்பு. திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் தமிழர்களின் குடியிருப்புகள் இடித்து அகற்றப்பட்ட விவகாரம். போராட்ட களத்திற்கு சென்ற முன்னாள் முதல்வர் அதிஷி வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு. சிக்கிம் நிலச்சரிவில் மாயமானவர்களில் 2 பேரின் உடல்கள் மீட்பு. மீதமுள்ளவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தீவிரம். மணிப்பூரில் தொடரும் வன்முறை, 2 போலீசார் காயம். ஆட்சியர் அலுவலகத்திற்கு தீ வைக்கப்பட்டதால் பரபரப்பு. பெங்களூரு RCB வெற்றி கொண்டாட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த சம்பவம். வழக்கில் மாநில அரசு பதிலளிக்க கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. முடா வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தொடர்புடைய சொத்துக்கள் முடக்கம். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 92 அசையா சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை.
நாசாவுடன் இஸ்ரோ இணைந்து செயல்படுத்தும் ஆக்சியம் 4 விண்வெளி பயணம் மோசமான வானிலை காரணமாக நாளை ஒத்திவைப்பு. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கைது செய்ததற்கு எதிராக 3வது நாளாக போராட்டம். டொனால்ட் ட்ரம்ப் அரசின் செயல்பாடுகளால் ஆத்திரமடைந்த கலிபோர்னியா ஆளுநர் கவின் நியூஸ்கம் உள்ளூர் கோர்ட்டில் வழக்கு. தென்னாப்பிரிக்காவில் மாயமான சிறிய ரக விமானத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. விமானத்தில் பயணித்த மூவரும் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு அறிவிப்பு. IPL தொடரின் மூலமாக 20,000 கோடி ரூபாய் வருமானம். ஒளிபரப்பு கட்டணமாக மட்டும் 9,000 கோடி ரூபாய் BCCI பெற்றதாக தகவல். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து நிக்கோலஸ் பூரன் ஓய்வு. பிரான்சிஸ் கிரிக்கெட் தொடர்களில் மட்டும் கவனம் செலுத்த முடிவு. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.